ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பைக்குக்கான கம்பேரிசன். அதாவது பைக் ஏ அப்புறம் பைக் பி, அது என்னென்ன பைக்ஸ் அப்படின்றத நம்ம லேட்டராக பார்ப்போம். அதே மாதிரி அந்த ரெண்டு பைக்ஸ்க்கான கம்பேரிசன் பார்த்து முடிச்சுட்டு அது ரெண்டு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகும், இந்த பைக் வந்து யார் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகுமா, ஒரு யங்ஸ்டருக்கு செட் ஆகுமா, இல்லை ஒரு அட்வென்ச்சர் ரிலேட்டடாக வந்து பைக்ஸ் எதிர்பார்க்குறாங்களா அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த செஷனில் தெரிஞ்சுக்குவோம். சரி, ஓகே. இன்னைக்கான பைக்ஸ் என்னென்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைக் வந்து பல்சர் 150 பழைய மாடல் வந்து பார்த்தீங்களா, அந்த பல்சர் 150. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Yamahaவில் FZ வெர்ஷன் 3. இந்த ரெண்டு பைக்கையும் வந்து சைட் பை சைட் கம்பேரிசன் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பைக்கில் கூடிய கம்பேரிசன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப பல்சர் 150 வந்து 1,01,000 வருது. ட்வின் டிஸ்க் மாடல், அதாவது இருக்க எல்லாத்தோட டீலக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஹையர் எண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 1,01,000 வருது. அதே இது FZ வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,00,000 வந்து இதோடைய ப்ரைஸிங் அப்படின்றது வருது. ஸோ ஓவராலாக ஒரு 1000 வந்து பல்சர் 150 அப்படின்றது வந்து ரேட் கூட இருக்குது. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர். இந்த பல்சர் 150ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 14 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 13.25 Nm டார்க்ன்றதும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பைக்குக்கு வந்து இந்த அளவுக்கு பவர் அப்படின்றது வந்து ஓகே ஒரு 150cc பைக்குக்கு. அதே இது Yamaha FZ வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12.4 PS பவர் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 13.6 Nm ஆஃப் டார்க்ன்றதையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் வைஸில் பார்க்குறப்ப FZ வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த சஸ்பென்ஷன் சொல்லி பார்க்குறப்ப பல்சர் 150ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பேசிக்கான சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக், பேக்கில் வந்து டுவல் ஷாக் அப்சர்வர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது நைட்ராக்ஸ் கேனிஸ்டரோட வருது. இதே இது FZல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் தான். 150cc மேக்ஸிமம் எல்லாமே வந்து டெலஸ்கோபிக்கில் தான் வரும். இல்லை எனக்கு வந்து USB ஃபோக்ஸ் வரும் அப்படின்னா அது KTM பிராண்டில் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து மோனோ ஷாக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சர்வர், அதாவது சஸ்பென்ஷன் சொல்லி பார்க்குறப்ப வந்து எனக்கு FZல பெஸ்ட்டாக தெரியுது. அப்போ அடுத்தது நம்ம போவோம். இதுக்கு அடுத்தது தான் மைலேஜ்னு பார்க்குறப்ப ரெண்டு பைக்ஸுமே வந்து ஓவராலாக மைலேஜ்ன்றது வந்து ஒரே அளவு தான் தரும். இப்போ பல்சர்ன்றது வந்து ஒரு 50லேருந்து 52 53 வரைக்கும் தருது அப்படின்னா FZ வந்து ஒரு 48லேருந்து 52 வரைக்கும் கூட தர சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம ஓட்டக்கூடிய கண்டிஷன் பொறுத்து இருக்குது, நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றதுமே வந்து பொறுத்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக்ஸ். பல்சர் 150ல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்கோட சைஸ் என்ன அப்படின்னா 280 mm. அதே மாதிரி பேக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 230 mm. இதே இந்த சைடு வந்து வச்சுக்கோங்களேன் Yamaha FZல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 282 mm வருது. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 220 mm அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்கோட சைஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது இல்லை. பேக்கில் மட்டும் FZல வந்து ஒரு 10 mm அப்படின்றது கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிற டயர்ஸ். இப்போ பல்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90/90 ஃப்ரண்ட்டில் வருது. அதே பேக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 120/80 அப்படின்றது வந்து ரியரில் வருது. ஃபர்தராக நம்ம FZ போய்ட்டு வச்சுக்கோங்களேன் 100/80 அப்படின்றது வந்து ஃப்ரண்ட்லையும் 140/60 அப்படின்றது வந்து ரியர்லையும் வருது. ஸோ டயர் சைஸ்ன்னு பார்க்குறப்ப FZல சூப்பராக இருக்குது. இதுக்கடுத்த டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப வந்து பல்சர் 150ல் வந்து 15 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே FZல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்தது பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல்சர் 150 வந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட்ன்றது இருக்குது. அதே இது FZ வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் 132 கிலோ தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இது வெயிட்னு பார்க்குறப்ப வந்து எப்படி பார்த்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் 150 கிலோ 135 கிலோ அப்படின்றது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெயிட்ன்றது வந்து பல்சர் கொஞ்சம் கூட இருக்குது. இது போக கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுலேயுமே வந்து 165 mm அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக கூலிங் சிஸ்டம் பார்க்குறப்ப ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப பேசிக்கான கூலிங் சிஸ்டம், அதாவது ஏர் கூல்டு இன்ஜின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து 150cc வந்து இருக்குது. இது பல்சர் 150ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 வேரியன்ட் வரும். அதே FZல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 வேரியன்ட் வரும். FZ இன்னொன்று வந்து FZS அப்படின்றது வரும். பல்சரில் வந்து நியானு, ஸ்டாண்டர்டு, ட்வின் டிஸ்க் அப்படின்றது 3 மாடல் வருது. ரெண்டுலேயுமே வந்து சிங்கிள் சேனல் ABS அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. பல்சர் 150ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியான், ஸ்டாண்டர்ட் இந்த 2 எடிஷன்லையுமே வந்து கிக்கர் அப்படின்றது வரும். அதே ட்வின் டிஸ்க் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிக்கர் அப்படின்றது வராது. ஆனால் FZ வெர்ஷன் 3ல நார்மலாகவே வந்து எதுவுமே கிக்கர் அப்படின்றது கிடையாது. இதற்கு அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பல்சர் 150ல் வந்து பவர் அப்படின்றது வந்து பெரிய அட்வான்டேஜஸாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது FZ வெர்ஷன் 3 போய்ட்டு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது. முதல் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டயரோட சைஸு, ரெண்டாவது வெயிட்டு, மூணாவது சஸ்பென்ஷன், மூணுமே வந்து பாசிட்டிவாக நினைக்கிறேன். டயர் சைஸுன்றது வந்து பல்சர் கம்பேர் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய டயர் சைஸ் அப்படின்றது பெருசாகவே இருக்குது. நல்லா ரோட் கிரிப் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். அதுக்காக சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பல்சர் 150ல் வந்து டுவல் ஷாக் அப்சர்வர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே இது FZல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இதுக்கடுத்தது FZல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெயிட்.
இந்த பல்சர் 150 கம்பேர் பண்ணுறப்ப FZ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 15 கிலோ வெயிட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பல்சர் 150ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து டயரோட சைஸு, அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்கை நான் பார்க்குறேன். இது போக ரெண்டாவது ட்ராபேக்கை நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெயிட். இந்த ரெண்டுமே வந்து நான் ட்ராபேக்காக பார்க்குறேன். FZல ட்ராபேக்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அவங்க அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது என்னோட பர்சனல் தாட். எனக்கு அப்படி தான் தோணுது. சரி, ஓகே, இதில் வேறு ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ கடைசி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த 2 பைக்கில் வந்து எந்த பைக் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா பல்சர் 150 செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அந்த பைக்கோட டிசைன் அப்படின்றது வந்து செம அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய டயர் சைஸ் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பைக் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தோன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா, இல்லை அப்படின்னா நீங்கள் FZ தான் எடுப்பீங்களா அப்படின்றது நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. எனக்கு இது டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த பைக் ஏன் பிடிச்சிருக்கு, அதாவது பல்சர் 150 ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா டிசைன் ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. மித்தபடி FZ வந்து எல்லா வகையுமே நல்லா தான் இருக்குது. டயர் சைஸில் கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே வந்து ஓவராலாக சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறது சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பைக்கும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து FZல வந்து டிசைன்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் FZ போங்க. FZ தான் எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் ஃபியூச்சர்லையுமே இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்களோட டவுட்ஸு, கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வீடியோ அவ்வளோதான். பை.